அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது நம்ம மத்தியில் பாஸ்டர் மோசஸ் ஐயா வந்திருக்கிறார். யாரெல்லாம் தெரியும் அவர்? அல்லேலூயா. நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். திருவள்ளூர்லேருந்து அவர் அந்த இடத்துல சபை நடத்தி கொண்டிருக்கிறார். அவரும் அவருடைய துணைவியாரும் அவர்கள் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று அவர்கள் கடினமான அந்த பாதையில் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கர்த்தர் ஊழியத்தின் காரியத்தையும் தேவனுடைய வார்த்தையும் நம்மளிடத்தில் இன்னைக்கு தந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளை கூட உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த ஸ்லாக்கியத்துக்காகவும் என்னை அழைத்ததான அன்பு போதகர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட நாம் தேவ செய்திக்கு ஆதாரமாக 1 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருத்தர் வாசி. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். உங்களாலே மகிமைப்படுகிறார். கண்ணில் முடிஞ்சு ஜெபம் பண்ணும். நல்ல பிதாவே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான இந்த பரிசுத்த நாளிலே பரிசுத்தரே உம்மை தொழுது கொள்ள அந்த கிருபைக்காய் சோதரோம். காலை துவங்கி உம்மை பாடினோம், துதித்தோம், ஜெபித்தோம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக கூடியிருக்கிற எங்களை உம்முடைய வார்த்தையினாலே திருப்தியாக்கி எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கருத்துக்களை ஒப்பிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். உங்களாலே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். கரலை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, அவர்களாலே உங்களாலே. ஆமென். அங்கே போட்டிருக்கு, அவர்களாலே ஆண்டவர் தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே அவர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. மேக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம் நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? மகிழ்ச்சி அடைகிறார். அல்லேலூயா. மகிமைப்படுகிறார், சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் எப்போ பிரயாசப்பட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் அதை பார்க்குறார். அல்லேலூயா. எந்த நிலைமையிலிருந்து நீங்கள் வந்தீங்கன்னு தெரியாது, அதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பார்த்து மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். எப்பொழுது ஆண்டவர் உங்களால் மகிமைப்படுவார் என்ற ஒரு 5 குறிப்பு நம்ம பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்? முடிச்சிடலாம். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, எப்பொழுது ஆண்டவர் நம் நிமித்தம் மகிமைப்படுவார்? ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு மூலியமா என்ன பண்ணுவோம்னா மகிமைப்படுத்தும். ஆமென். எப்பொழுது ஆண்டவர் மகிமைப்படுவார் என்று இதே அதிகாரத்திலிருந்தே நம்ம பார்த்து முடிக்கலாம். நம்ம வாசிக்கலாம். முதலாவது, எப்பொழுது ஆண்டவர் உங்களால் மகிமைப்படுகிறார் என்றால் அதே அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 8வது வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும். பாருங்க,
எப்பொழுது ஆண்டவர் உங்களால் மகிமைப்படுகிறார் என்றால் சொல்லுது வசனம், ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். ஆமென். ஆண்டவர் எப்பொழுது நம் நிமித்தம் மகிமைப்படுவார் என்றால் வசனம் சொல்லுது, ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்க. இந்த ஊக்கமான என்ற வார்த்தைக்கு ஆழமான அன்பு. எப்படியாப்பட்ட அன்பு? ஆழமான. அதான் வசனம் சொல்லுது, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய நம்ம மேலே எப்படி அன்பு கூர்ந்தா, இவ்வளவாய் அதுக்கு எவ்வளோ ஆழம் தெரியல. ஆமென். மரணம் வரைந்தும் நம் ஜீவன் போகிற வரையும் தன் ரத்தம் மொத்தமே சிந்தி அவர் நீர் மொத்தமே போய் ஆமென் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன பண்ணுற அன்புக்கு என்ன பண்ணல, ஆழம் அகலம் இல்லை. பாருங்க, அவ்வளவா அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களில் மகிமைப்படுகணும்னா பாருங்க, நாமும் ஆழமுள்ள அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுது, ஒருவருக்கொருவர் ஆழமான அன்புள்ளவர்களாக இருங்க. ஆமென். வேதவசனம் சொல்லுது, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை பாருங்களேன். உங்கள் அன்பு மாயமற்றதாக என்ன பண்ணக்கூடாது, இருப்பதாக. ஆமென். மேலாட்ட அன்பு உண்டு, ஆழமான அன்பு உண்டு. அல்லேலூயா. பேருக்கான அன்பு இருக்குது. ஆமென். பேரில் கூட இன்னைக்கு அன்புன்னு பேர் வச்சு நிற்பாங்க, ஆனால் அவங்கள என்ன இருக்காது, அன்பு இருக்காது. நேரில் அன்பாக பேசுவாங்க, ஆனால் உள்ளத்தில் ஆழத்தில் என்ன இருக்காது, அன்பு இருக்காது. ஆமென். அப்படியாப்பட்டவர்களால் தேவன் என்ன பண்ணுறதுன்னா மகிமைப்படுகிறதே இல்லை. எப்போது உங்களால் ஆண்டவர் மகிமைப்படுகிறார் என்றால் ஆழமான அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, உள்ளத்தில் ஏதோ வச்சுக்கிறாங்க நம்மளை பற்றி, மேலே பேர் எப்படி சிரித்து பேசுறது. அல்லேலூயா. ஆமென். இப்போது ஆண்டவர் நம்ம அப்படியாப்பட்ட ஒரு மாயமற்ற அன்புக்குருளாக இருப்போமானா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா நம்மளால் என்ன பண்ண தூஷிக்கப்படுகிறார். ஆமென். இப்போ நம்மளால் ஆண்டவர் என்ன பண்ணோம், மகிமைப்படுகிறவராய் காணப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணணும், மகிமை பண்ணணும். நம் நிமித்தம் அவர் என்ன பண்ணணும், மகிமைப்படும். எப்போ ஆண்டவர் நம்ம நிமித்தம் மகிமைப்படும்னா ஆழமான அன்பு கூறுகளாக இருக்கணும். ஆமென். ஒருவருக்கு ஒரு எப்படி அன்பு கூறணும், ஆழமான அன்பு. வேதத்திலிருந்து ஒரு அன்பு கூறுதலை குறித்து நாம் பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆவது அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தை வாசிங்க. லூக்கா 15. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தன் ஆஸ்தி எல்லாம் என்ன பண்ணிட்டான், அழித்து போட்டான். அடுத்த எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. தன் மொத்த ஆஸ்தியை கொடுத்த பங்கிட்டு வாங்கி கொண்டு போன எல்லா ஆஸ்தியும் அவர் என்ன பண்ணிட்டாரு, அழித்து போட்டார். ஆமென். பாருங்க, தன் தகப்பனான இடத்துல இருந்து பிரிந்து போறார். முதலாவது என்ன பண்ணாரு, அவர் தூர தேசத்துக்கு என்ன பண்ணாரா, போயிட்டார். அவர் அன்பை விட்டு தூரம் போயிட்டாரு. அவர் பங்கை வாங்கிக்கினேன், எல்லா செட்டில் வாங்கிக்கினேன், கிளம்பிட்டார். அல்லேலூயா. 18ஆம் வசனத்தை வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி சொல்லி. ஆமென். அப்போ அவர் உள்ளத்துல தீர்மானம் பண்றார். அவர் என்ன பண்றாருங்க, உள்ளத்தில் தீர்மானம் பண்ணுறார், தூரத்தில் தீர்மானம் பண்ணுறார். அல்லேலூயா. அவர் அங்கே வரல, தகப்பனாண்ட வரல, தூரத்தில் இருக்கிறாரு. தூரத்திலே தீர்மானம் பண்ணுறாரு, உள்ளத்தில் தீர்மானம் பண்ணுறார். அல்லேலூயா. பாருங்க, நான் தகப்பனிடத்தில் போய் தான் சொல்கிறாரு, ஆனால் போகல. ஆமென். தூரத்திலே ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறாரு, தூரத்திலிருந்தே அந்த தீர்மானத்தை செஞ்சுக்கிறாரு.
அடுத்த வசனம் வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே ஆமென். தகப்பன் பாருங்க, அவன் தூரத்திலிருந்தே தீர்மானம் பண்ணா, தகப்பன் அவன் தூரத்திலிருந்து வரும்போதே அவனை கண்டு உம்முடைய மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். கரலை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இதுதாங்க ஆழமான அன்பு. அல்லேலூயா. அவன் தகப்பன இடத்துல வந்து கூட மன்னிப்பு என்ன பண்ணல, கேட்கல. பாவத்தை அதுக்கு அப்புறமா தான் அவன் என்ன பண்ணுறான், அதை சொல்லப்படுகிறது தன் தகப்பன் இடத்துல வந்து. ஆனால் அதுக்கு முன்னாடியே தூரத்திலே தன் தகப்பன் என்ன பண்ணிட்டார்னா, அவன் பாவத்தை பார்க்கல. அல்லேலூயா. அவன் மீறுதலை பார்க்கல. அவன் தன் இடத்துல இருந்து பறித்து கொண்டதை எதையும் அவர் என்ன பண்ணல, பார்க்கல. அதுதான் நம்ம வாசித்தோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வாசித்தோம். அதை வாசிங்க மீண்டும். இதற்காக மரித்தோரானவர்கள் 1 பேதுரு 4:6 ஏற்கனவே வாசித்த வாசனம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவத்தை என்ன பண்ணுமா, மூடும். பாருங்க, பெரும் பாவி இவன். இளையகுமாரன் எதுங்க, பெரும் பாவி. தகப்பனை விட்டு போயிட்டாரு, ஆஸ்தியை கேட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. அங்கே போய் துன்மார்க்கணமாக என்ன பண்ணாரா, ஜீவனம் பண்ணி. ஆமென். பாருங்க, அன்பு என்ன பண்ணா, எல்லா திரளான பாவம் செஞ்சா போல. தகப்பனை விட்டாரு, தூரத்தில் போயிட்டாரு, செலவழிச்சிட்டாரு, துன்மார்க்கமாக வாழ்ந்தார், பல பாவம். ஆனாலும் அந்த அன்பு என்ன பண்ணுச்சுன்னா, எல்லாவற்றையும் மறந்துச்சு. அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆழத்தை தூக்கி என்ன பண்ணுச்சு, போட்டுச்சு. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு அன்பு உள்ளவர்களாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். நம்ம பாருங்க, நம்ம பார்க்கும் போதே முதலாவது யாருன்னா ஒருத்தர் எதிர தப்பு செய்யிட்டாங்கன்னா நம்ம என்ன பார்க்கும் போது என்ன பார்ப்போம், ஒரு காலத்தில் இப்படி பண்ணாங்க, ஒரு காலத்தில் என்னை இப்படி செஞ்சாங்க. ஆமென். நம்ம அவங்கள மன்னிச்சிட்டா கூட அந்த எண்ணம் நம்மளுக்குள்ள என்ன பண்ணோம் இருக்கும், அது ஆழத்தில் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பேசுவோம். ஆமென். ஆனால் இங்கே வசனம் சொல்லி ஆழமான அன்புள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எப்படியாப்பட்ட அன்பு இருக்கணுங்களா, ஆழமான அன்பு. அதை நினைக்கவே கூட பாவத்தை. அதான் இயேசு கிறிஸ்து பாருங்க, நம்முடைய பாவங்களை முதுகு பின்னாடி போட்டாராம். யாரும் என்ன பண்ண, நீயும் பார்க்க முடியும், அவரும் என்ன பண்ண, தூக்கி போட்டார். அல்லேலூயா. நம்ம கடலின் ஆழத்தில் அவர் என்ன பண்ணாரா, போட்டார். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய மன்னிப்பு மேற்குக்கு கிழக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் உங்கள் பாவத்தை என்ன பண்ணுறாரா, விளைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவரை போல நீ என்ன பண்ணனா மாறணும். அல்லேலூயா. அப்போதான் ஆண்டவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. இந்த மேலான அன்புகளை ஆண்டவர் என்ன பண்ணுறது இல்லை, மகிமைப்படுகிறதே இல்லை. ஆமென். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படு. எப்போ ஆண்டவர் மகிமைப்படுவார்னா, மேலான அன்பு இல்லை. ஆமென். நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கிறீங்களா, இந்த அன்பு இல்லை. ஆமென். அவர்கள் உள்ளத்தில் இருந்து, அவளுடைய நிலைமையில் இருந்து, அவங்க சூழ்நிலையில் இருந்து நாம் அன்பு கூற வேண்டும். கரல் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். அல்லேலூயா. பாருங்க, யார் எப்போது ஆண்டவர் மகிமைப்படுகிறார்னா, அவரா போல மாறணும். ஆமென். ஆழமான அன்புள்ளவர்களாக மாறணும். ஆமென். பாருங்க, இது தேவனுக்கும் பொருந்தும், மற்ற மனிதர்களுக்கும் பொருந்தும். அல்லேலூயா. இப்போ மேலாட்ட அன்பு ஒன்று உண்டு, ஆழமான அன்பு ஒன்று உண்டு. அல்லேலூயா. ஆமென். இதை நம்ம அநேக இடத்துல நம்ம ரொம்ப விரும்புகிற இடத்துல காட்டுவோம். ஆமென். அவன் தப்பு செஞ்சால் கூட தம் பிள்ளைங்களாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ரொம்ப விரும்புகிற ஒரு பெண்ணான்னா அது எவ்வளோ தான் தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, என் பொண்ணு தானே விடு, அது நினைக்கவே மாட்டாங்க அவங்க. அல்லேலூயா. இதை தான் எல்லார் இடத்துலையும் காட்டணும்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த ஆழமான அன்பு நமக்குள்ளே வரும்போது தான் ஆண்டவர் நம்மில் மகிமைப்படுவார். அல்லேலூயா. உன்னில் அவர் என்ன பண்ணுவாருங்க, உங்களால் அவர் மகிமைப்படுவார். முதலாவது பார்க்குறோம், எப்பொழுதும் ஆண்டவர் நம்மால் மகிமைப்படுவார் என்றால் ஆழமான அன்பு என்ன பண்ணால் கூறணும். முதலாவது ஆழமான அன்புள்ளவர்களாக இருக்கணும். இரண்டாவது பார்க்குறோம், 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். முறுமுறுப்பில்லாமல்
முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். ஒருவரில் ஒருவர் உபசரி. எப்பொழுது ஆண்டவர் உங்களால் மகிமைப்படுவார்னா முறுமுறுப்பு இல்லாமல். ஆமாம், அநேகர் உபசரிப்பாங்க, ஆனால் திட்டினே போடுவாங்க. ஆமாம், திட்டிக்கினே என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. நம்மளே 2 மீன் தான் வச்சோம் வந்துட்டான் இந்த நேரத்தில். ஆமாம், அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவருக்கொருவர் முறுமுறுப்பு இல்லாமல் என்ன பண்ணோமா உபசரிக்கணும். ஆமாம், அல்லேலூயா. பாருங்க, நம்ம நேற்று நம்மளே 2 பேர் தான் தாங்கிட்டு இருந்த இடமே இல்லை, இங்கே வர என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வந்துட்டாங்களே அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், முறுமுறுப்போம். ஆனால் இடம் கொடுப்போம், அவனுக்கு உணவு கொடுப்போம். ஆனால் எப்படி கொடுப்போம், 2 வார்த்தை திட்டின்னு மனசுக்குள்ளே எதை திட்ட மாட்டோம், 2 வார்த்தை உள்ளே திட்டிக்கின்னு. ஆமே, அப்போது நாம் என்ன பண்ணுவோம், உபசரிப்போம். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் அதனால் என்ன பண்ணுறது இல்லைன்னா மகிமைப்படுகிறதே இல்லை. ஆண்டவர் உங்களால் மகிமை பண்ணணும்னா முறுமுறுப்பு இல்லாமல் உபசரிக்கணும். ஆமாம், எப்படி உபசரிக்கணும், ஐயா சொன்னார், எனக்கு தெரியாது. நம்ம ஆலயத்தின் வேலை செஞ்சால் கூட இவர் நம்மளை செய்ய சொல்கிறார், அது சொல்கிறாருன்னு என்ன பண்ணிங்கன்னா அவர் கொட்டி தீக்கக்கூடாது. ஆமாம், அல்லேலூயா. வார்த்தை மொத்தம் கொட்டி என்ன பண்ணக்கூடாது, தீர்த்துட்டு அந்த இடத்த தீர்த்து சுத்தம் பண்ணிட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க அவங்க மூக்குலேயும் வாயிலையும் அந்த உணவு வந்து அவங்க பல துன்பத்துக்கு இன்னலுக்கு காரணம்னா முறுமுறுப்பு. தேவனிடத்தில் ஊழியக்கார இடத்துல முறுமுறுப்பு அப்படின்னு இருந்தாங்க. அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் முறுமுறுக்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்கள், எப்பொழுதும் ஆண்டவர் உங்களில் மகிமைப்படுவார்னா உங்களால் முறுமுறுப்பு இல்லாமல் என்ன பண்ணோம், உபசரிக்கணும். அல்லேலூயா. ஆமே, முறுமுறுப்பு இல்லாமல் உபசரி. பொதுவாகவே நம்ம ஒரு மருமகளாக இருக்கலாம், அவங்க என்ன பண்ணுவாங்க, மாமியாருக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க, முறுமுறுத்துனே கொடுப்பாங்க. ஆமே, அல்லேலூயா. இப்போது மருமகளாக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், யாராக இருந்தால் இருக்கலாம், நீங்கள் என்ன பண்ணுவாங்க, முறுமுறுப்பு இல்லாமல் கொடுப்பாங்க சாப்பாடு. இதுக்கு வேறு ஒன்று கொடுத்துனுக்கணும், காலையில் எடுத்து சுட்டுனுக்கணும், நாங்கள் சாப்பிடாது திரி 2 இட்லி சப்பாத்தி செய்யணும் இவங்களுக்கு. அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், முறுமுறுத்து தான் சப்பாத்தி சுடுவோம். முறுமுறுப்பாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு 2 இட்லி கொடுப்போம். அது முறுமுறுப்பாமல் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் மகிமைப்படும். அல்லேலூயா. ஆமே, இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போது நான் உன்னில் மகிமைப்படுவேன்னா உங்களால் மகிமைப்படுவார்னா நீ முறுமுறுத்துக்குன்னு அந்த அம்மாவுக்கு 2 இட்லி கொடுத்தேன்னா அவர் முறுமுறுக்க மாட்டார். இது வேறு வேலை இல்லை, நேற்றுக்கு ஃபோன் பண்ணி 2 இட்லி வாங்கினவான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா முறுமுறுப்போடு கொடுத்தோம்னா அதில் ஒரு ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, சந்தோஷப்படுகிறதில்ல. அல்லேலூயா. இப்போ நம்ம பெற்றோர்களுக்கு ஆகிலும், மற்றவர்களுக்கு ஆகிலும், சபைக்கு ஆகிலும், ஊழியருக்கு ஆகிலும், ஏழை ஜனங்களுக்கு ஆனாலும் நாம் முறுமுறுப்பு இல்லாமல் உபசரிக்கணும். அல்லேலூயா. முறுமுறுப்பு இல்லாமல் உபசரித்திங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, மகிமைப்படுவார். அல்லேலூயா. நீங்கள் எதை செஞ்சாலும் திட்டின்னு கொடுக்காதீங்க. ஆமே, நீங்கள் கொஞ்சமாக கொடுத்தாலும் சந்தோஷமாக கொடுங்க. ஆமே, ஆண்டவருக்கு என்ன பண்ண, எது செய்தாலும் நம்ம முறுமுறுப்பு இல்லாமல் கொடுங்க. ஆமே, இவர் வேறு சும்மா இதை கேட்டுங்கிறார் அதை கேட்டுங்கிறாருன்னு சொல்லாமல் உங்களுடைய மனதில் ஏவப்பட்டபடி, அதான் ஒரு வார்த்தை சொல், உங்கள் மனதில் ஏவப்பட்டால் வாங்கிட்டு வந்து கொடுங்க, போட்டுன்னு வந்து கொடுங்க. அல்லேலூயா. ஆமே, அப்போ முறுமுறுப்பு இல்லாமல் செய்யணும். ஆமே, முறுமுறுத்து செஞ்சீங்கன்னா தேவன் மகிமைப்பட மாட்டார். அல்லேலூயா. இங்கே கீரவங்க ஒன்றுனா பரவாயில்ல, அந்த ஆண்டி டீ போட்டுன்னு வந்தாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் நம்ம மற்றவர்களை மகிமைப்படுத்துகிறதுக்காக, மற்றவர்கள் சந்தோஷத்துக்காக நம்ம ஆலயத்துக்கு வரல, தேவன் மகிமைப்படுறதுக்காக வந்திருக்கோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் தேவனை மகிமைப்படுத்த போகிறேன்னு சொல்கிறோம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும்னா முறுமுறுப்பு இல்லாமல் உபசரிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிச்சு, முறுமுறுப்பு இல்லாமல் உபசரிப்பீங்களா இனிமேல்? அல்லேலூயா. பாருங்க, 2வது பார்க்குறோம், எப்போது உங்களால் ஆண்டவர் மகிமைப்படுவார்னா முறுமுறுப்பு இல்லாமல் உபசரிக்க போது. 3வது பார்க்கலாம், அதே அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசி.
ஒருவன் போதித்தால் ஆ, தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஆ, ஒருவன் உதவி செய்தால் ஆ. தேவன் தந்தருளும் பெலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலியமாய் இயேசு கிறிஸ்து மூலியமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. பாருங்க, இந்த வசனம் சொல்லுது எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய். நம்ம எப்படி உதவி செய்யணும்னு சொல்லுதுன்னா, ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்த பலத்தின்படியே செய்ய கடவான். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலியமாய். யார் மூலியமா செய்யணுங்க? இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய். இயேசு கிறிஸ்து மூலியமா உதவிகளை செய்யணும். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலியமா உதவி செய்ய. நம்ம செய்கிற உதவி தேவன் மூலியமா செய்யணும். தேவன் எனக்கு கொடுத்தாரு, நான் என்ன பண்ணுறேன்? இதில் எனக்கு ஒரு மேன்மையும் இல்லை. அதான் நம்ம வாசிக்கும் போது பாருங்கள், 1 புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1 29:14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டானது. எல்லாம் உம்மாலே உண்டானது. உமது கரத்திலே வாங்கி, உமது கரத்துல வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கு கொடுத்தோம். கரலை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுமா. அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு உமது மூலியமா உங்களை வாங்கி உமக்கே கொடுத்தோம்பா. ஆமென். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நான் தான் டீ ட்ரம் வாங்கி கொடுத்தேன், நான் தான் அந்த லைட்டு வாங்கி கொடுத்தேன். ஆமே. இங்கே தாவீது சொல்கிறாரு, உமது மூலியமா உன் கரத்தில் வாங்கி உமக்கு நாங்கள் என்ன பண்ணோம்? கொடுத்தோம். இதில் எங்களுக்கு எனக்கும் ஒன்றும் இல்லை, எங்கள் ஜனங்களுக்கும் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. என்ன கொடுத்தாருங்க? அவர் தங்கத்தை கொடுத்தாருங்க. ஆமே. ஏராளமான தங்கம், வெள்ளி, வெண்கலம் இவைகளெல்லாம் கொடுத்தாரு. அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு என்னன்ட்டு, உமது கரத்தில் வாங்கி உமுக்கு என்ன பண்ணோம்? கொடுத்தோம். நாம் என்ன பண்ணுவோம்? கண்ணாடி டம்ளர் வாங்கி கொடுத்தா கூட, நீங்கள் இல்லை, பொதுவாக கண்ணாடி டம்ளர் 10 ரூபா, அதை வாங்கி கொடுத்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? 10 இடத்துல சொல்லுவோம், மேலே இருக்கிற கண்ணாடி டம்ளர் இருந்து தான். அல்லேலூயா. ஆமே. நான் தான் வாங்கி கொடுத்தேன், அந்த காட்டில் வாங்கினேன். ஆமே. அப்படி இல்லை, உம்மது மூலியமா. ஆமே. எந்த உதவி செய்தாலும் தேவன் மூலியமா, இயேசுவின் மூலியமா நம்ம என்ன பண்ணோம்? உதவி செய்யணும். அப்போ இயேசு மூலிமா ஒரு உதவி செஞ்சோன்னா நம்மளை பற்றி நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பேச மாட்டோம். ஆமே. பாருங்கள், இன்றைக்கி நிறைய இடத்துல உதவி செய்கிறாங்க, நாங்கள் செய்கிறோம், நாங்கள் செஞ்சோம். ஆமே. பாருங்கள், இந்த ட்ரஸ்ட் மூலிமா நாங்கள் இதை செய்கிறோம். ஆமே. இந்த அறக்கட்டளை மூலியமாக இதை நாங்கள் என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். பாருங்கள், ஆனாலும் நாமும் அப்படி அல்ல, இயேசு மூலிமா கத்தர் கொடுத்தார், கத்தருக்கே நாங்கள் என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம். அப்போ தான் ஆண்டவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி எல்லாரும் கொடுக்குறாங்க. அவருக்கு பிறந்த நாள் வந்தால் கொடுக்குறாங்க, இவருக்கு செத்த நாள் வந்தால் கொடுக்குறாங்க. இதுல எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல. ஆமே. பாருங்கள், ஒவ்வொருவரும் தன்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக கொடுக்குறாங்க. ஆமே. தங்கள் பேர்கள் பிரஸ்தாபம் அடையணுன்ட்டு என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. பேர் பிரஸ்தாபத்துக்காக கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் மகிமை பண்ண மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா உன் பேர் தான் நாங்கள் போஸ்ட் வச்சு ஓட்டுற. இவர் அன்னதானம் பண்ணுறாரு, இவர் என்ன பண்ணுற, நலத்திட்ட உதவிகளை தராரு. ஆமே. அப்படியே இல்லை. ஆமே. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் இயேசுவின் மூலிமா ஒரு சில இடங்களில் பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருவாங்க காணிக்கை. ஐயா இருந்தாங்க, இந்த ஊழியத்தில் நீங்கள் இதை என்ன பண்ணுங்க, பயன்படுத்தி. இப்போ அவங்க கொடுத்ததையே அங்கே வந்து சேர்ந்தோம். அவங்க யார் பண்ணாங்கன்றது அங்கே செஞ்சிற இடத்துல தெரியாது. ஆனால் அதுக்கு காரணர் யாருன்னா அந்த அம்மா, அந்த தம்பி, அந்த சகோதரன், அந்த சின்ன பையன். ஆமே. பாருங்க, அந்த 5 அப்பம் 2 மீன் கொடுத்தான் பேர் இருக்குதா? இல்லை. பாருங்க, அற்புதம் நடந்த ஒரு சகோதரன், அவன் கேட்கல பேர், என் பேர் போடல பாரு ஏசப்பா அப்படின்னு பண்ணல, கேட்கல. நாம் என்ன பண்ணுவான்? எவ்வளோ பேர் போஷிக்கிறது வனாந்த இடத்துல காரணமாக இருந்தேன் நான், என் பேர் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த ஊழியத்தை தாங்கணும் தெரியுமா?
இந்த சர்ச்சில் ஒன்றும் இல்லாத போது தாங்கினேன். என் பேர் என்ன பண்ணல, ஐயா வாசிக்கவே இல்லை லிஸ்ட்டில். அவன் அப்பா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருங்க, பேர் வாசித்தா மகிமை போட மாட்டார். அல்லேலூயா, ஆமென். இப்போ ஆண்டவர் மகிமை போடணும்னா நம்ம பேர் என்ன பண்ணக்கூடாது, வாசிக்கப்படக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நிறைய பேர் எழுதக்கூடாது, என் பேர் சொல்லு, ஐயா என் பேர் மிஸ் ஆயிடுச்சு, எழுதில் ஒரு பேப்பரில் சொல்ல பாருங்க, என் மறந்துட்டீங்க போல. அவன் விபிஎஸ்க்கு நான் தான் என்ன பண்ணேன், ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்ட்டு என்ன பண்ணேன். நான் பொதுவாக சொல்கிறேன், இங்கே நடந்தது சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், இப்போது நம்முடைய பேர் வராமல் உதவிகளை நாம் என்ன பண்ணோம், செய்யணும். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யணும், மனப்பூர்வமாக செய்யுங்க. இப்போது ஆண்டவர் மகிமை பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, தெரியக்கூடாது, பேர் சொல்லக்கூடாது. ஐயா கலை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஐயா என் பேரை சொல்லாதீங்க. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நம்ம அவர் கரத்தில் வாங்கி அவருக்காக கொடுப்போம். ஆமென். அதனால தான் நீ போடுற காணிக்கையோட இந்த கையில் போகிறத இந்த கைக்கு தெரிய வேணும். ஆமென். உன் வலது கையில் போகிறத இடது கைக்கு தெரிய வேணும். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போது அந்த காணிக்கை நீ 2 பைசா போட்டால் கூட தெரிய வேணான்றார். ஆமென், அல்லேலூயா. நீ எவ்வளோ போடுறது முக்கியம் இல்லை, நீ எப்படி போடுறது தான் முக்கியம். அல்லேலூயா, ஆமென். இப்போ ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் தேவன் நம் மூலமா மகிமை பண்ணோம்னா அவர் மூலிமா உதவிகளை செய்யணும். அல்லேலூயா, ஆமென். அவர் நாமத்தின் மூலிமா நம்ம என்ன பண்ணோம், உதவி செய்யணும். அப்போ அவர் நாமத்துக்கு மகிமை நம்ம என்ன பண்ணணும், செலுத்தும் போது தான் அவர் உங்கள் நிமித்தம் என்ன பண்ணுவார், மகிமைப்படுவார். அல்லேலூயா. எங்கள் அண்ணன் ஒரு பேர் வச்சுருந்தார், இயேசு உணவளிக்கிறார் ஊழியங்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த ஊழியம் பேர் என்ன பண்ணா, இயேசு உணவளிக்கிறார் ஊழியம். பாருங்கள், இயேசு தான் உணவளிக்கிறார், எல்லாருக்கும் தெரிய போகுது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய ஊழியம் அப்படியே இருக்கணும். ஆமென். இயேசு தான் மகிமைப்படுகிற ஒரு ஊழியமாக இருக்கணும், அங்கே பேராக தான் வரணும். ஆமென். இப்போது ஆண்டவர் எப்போது உங்களால் மகிமைப்படுவார் என்றால், தேவன் மூலியமாக நாம் என்ன பண்ணோம், தேவனை முன்னிறுத்தி தேவ நாமத்தில் நாம் என்ன பண்ணோம், உதவிகளை செய்யும்போது தான் தேவன் என்ன பண்ணுறாரு, மகிமைப்படுகிறார். முதலாவது பார்த்தோம், ஆழமான அன்பு உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணுவோம், உங்களால் மகிமைப்படும். ரெண்டாவது, முறுமுறுப்பு இல்லாமல் உபசரித்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், மகிமைப்படும். மூன்றாவது பார்த்தோம், இயேசுவின் மூலிமா உதவிகளை செய்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, மகிமைப்படுவார். நான்காவது பார்க்குறோம், 14வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், அவர்களாலே மகிமைப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. பாருங்க, சொல்ற வசனம், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டா. ஆமென். எப்போ ஆண்டவர் உங்களால் மகிமைப்படுவார்னா, உன்னை யாருன்னா நிந்திக்கணும். ஆமென், அல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளுக்கு நிந்தியாக வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆமென், நல்லது தான். ஆமென். ஆனால் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால், கீழே வசனம் சொல்லுது, உங்களாலே அவர் மகிமைப்படுகிறார். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. அல்லேலூயா. நீ செஞ்ச தப்புக்கு நிந்திக்கப்பட்டா இல்லை. ஆமென். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டா அவர் என்ன பண்ணுறாருங்களா, மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அநேக காரியங்களே நாம் அநேக நிந்திக்கப்படுறாங்க. ஆனால் நான் ஒரு 3 சின்ன காரியங்கள் சொல்கிறேன். ஒரு நடைமுறையான காரியங்கள் நிமித்தம் நாம் நிந்திக்கப்படுறது. தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எப்படி நிந்திக்கப்படுறாங்கன்னா, முதல்ல ஆடை. இது ஆடை. நிறைய பேர் இங்கே வெள்ளை சேரியில் வந்துக்கிறீங்க, சந்தோஷம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்கள்,
ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்கள் போடுவீங்க. இதுதானே உண்மை? ஐயா மாரி எப்பவுமே போகிறதில்ல. ஆமே அல்லேலூயா. பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை தான் போடுறோம். அப்போது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவான், ஞாயிற்றுக்கிழமை நம்ம வெள்ளை புடவை கட்டின்னு போகும்போது பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வரும்போது சொல்லுவான், நீ பார் பளிச்சுன்னு போகிறத பார், ஒயிட் அண்ட் ஒயிட்டா. ஆமே, நம்மளை அவர் நிந்திக்கிறாங்களா இல்லையா? நம்ம போட்டு போகிற ஆடையில் என்ன பண்ணுறாங்க? நிந்திக்க போடுறோம். ஆடையில் என்ன பண்ணுறோம்? நிந்திக்கப்படுகிறோம். ஆமே, பரிசுத்தமாக போது பாரு நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமே அல்லேலூயா. பாருங்க, நம்ம போடுற அதுக்காகவே நிறைய பேர் காலை துணி போட்டுன்னு வரோம், அது வேறு வழி. ஆமே, அப்படி இல்லாமல் அதுக்காகவே நீங்கள் ஒயிட் போட்டுன்னு வரணுன்றேன். அல்லேலூயா. 1-2 கலர் கூட என்ன பண்ணிடனா வெள்ளை அடிச்சிடணும். ஆமே அல்லேலூயா. பாருங்க, அப்போ தான் நிந்த வரும். ஆமே, இப்போ நீங்கள் நிந்திக்கப்பட்டால் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? மகிமைப்படுவார். உன் ஆடையில் கூட அவர் என்ன பண்ணுறாருங்க? மகிமைப்படுறார். ஆலயத்துக்கு வரோம், பார்க்கும்போது அழகாக எல்லாரும் வெள்ளையில் இருந்தீங்கன்னா ஆண்டவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஏன்னா ஒரே மந்தையாக இருக்குது. ஒரே மேய்ப்பன், ஒரே மந்தை. மேய்ப்பன் வெள்ளை, பிள்ளைங்க வரும் தொல்லையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமே, நாமளும் என்ன பண்ணலாம்? வெள்ளையாக வாங்க. ஆமே. இப்போது ஆடையிலே கூட என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை நிந்திக்கிறாங்க. ஆமே, பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் யாங்க நீங்கள் போடணும் அங்கே எதனா சொல்லுவாங்க, அதனால தான் நான் என்ன பண்ணுறதில்ல, போடுறதில்ல வெள்ளையை. ஆமே, இப்போ ஆடை நிமித்தம் நமக்கு நிந்தை வந்தால் கூட தேவன் என்ன பண்ணுறாரா? மகிமைப்படும். நம்ம ஆடையில் கூட நம்ம ஆண்டவர் என்ன பண்ணலாம்? மகிமைப்படுத்தலாம். நான் நினைக்கிறேன், இப்போ ஏதோ ஒன்று ஒரு என்ன பண்ணலாம், சுடிதார் போட்டுன்னு சீக்கிரம் போயிடலாம், இல்லை நல்ல ஒரு புடவை கட்டின்னு வாங்க லேட்டானா. ஆமே, நல்லா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நேரமும் பிரயாசமும் அவர் என்ன பண்ணுறாரு? மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆடை. அடுத்து ஆபரணம். ஆமே, பொதுவாகவே கிறிஸ்து நிமித்தம் ரெண்டாவது ரொம்ப காரியம் சொல்கிறேன், ஆபரணம், நகை. சர்ச்சில் சேர்ந்துட்டியா, எல்லாத்தையும் கைட்டியா அப்படின்னு. அல்லேலூயா. ஆமே, எல்லாத்தையும் கைட்டியா, உன்னை பார்க்க முடியுமா, உன் எதிர வர முடியுமா அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்படி நிந்திக்கப்பட்டதான் அவர் என்ன பண்ணுறாரா? மகிமைப்படுறார். அல்லேலூயா. இப்போ நம்ம நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, இதெல்லாம் எடுத்துருங்க, பொட்டு வைக்காதீங்க, கொலுசு போட்டுன்னு வராதிங்க, என்ன பண்ண, பொட்டு வைக்காதீங்க, கொலுசு போடாதீங்க, மூக்குத்தி போடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆமே, அப்போது இதெல்லாம் போட்டாக்க தான் ஆண்டவருக்கு என்ன ஒன்றே சொல்ல மாட்டார். ஆண்டவர் எதை பார்க்குறாரு? இப்படி சொல்லி என்ன பண்ணுறது, நம்ம எஸ்கேப் ஆகுறது. அல்லேலூயா. ஆண்டவர் எதெல்லாம் மகிமைப்படுறாருன்னா, நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஒரு சில சின்னதாக போட்டுக்கியா. எங்கள் மனைவி அவங்க எதுவுமே போட மாட்டேன், ஏன்னா அங்கே கிராமத்தில் இருக்கிறதுனால கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷம் ஆகுது. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பிளெயினாக இருப்பாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் எல்லாருமே நான் சிஎஸ்ஐ பாரம்பரியம், அவங்கனால ஒரு சிலர் நம்ம நகை போட்டுன்னு இருப்பாங்க, எங்கள் அண்ணியெல்லாம். ஆனால் நான் மட்டும் ஆண்டோடைய வழிநடத்தில் ஆவிக்குரிய ஜீவித்தில் நம்ம இப்படி நடந்தோம். இப்போ நான் கேட்கும்போது எனக்கு நல்ல ஆவிக்குரிய மனைவி, ஆவிக்குரிய சபைக்கு போகிற ஒரு மகளாக கேட்டேன். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நகை இல்லாமல் வந்தோம். அப்போது அங்கே இருக்கிற கிராமத்தில் ஒரு சின்னதாக போட்டிக்காம்மா, என்னது ஒரு சின்னதாக போட்டுக்கணும் அப்படி சொல்லுவோம். அல்லேலூயா. பாருங்கள், பவுட்ரு கூடமா போட மாட்டேன் அப்படி கேட்பாங்க. அல்லேலூயா. பாருங்கள், அப்போது ஆண்டவர் பாருங்கள், நம்ம அநேகர் நிந்திக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? மையம். நிறைய பேர் ஏமா நீ போட்டுன்னு வந்து கேட்டோம்னு நினச்சி இங்கே கேட்டோம்னா கூட சொல்லுவாங்க, எங்கள் மாமியார் திட்டுவாங்க, எங்கள் அம்மா திட்டுவாங்க, நகை போடலன்னா எங்கள் மாமா திட்டுவாருங்க. அவன் திட்டணும், அப்போ தான் ஆண்டவர் மகிமை போடுவார். அல்லேலூயா. ஆமே அல்லேலூயா. அவர் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் என்ன பண்ணால் நிந்திக்கப்பட்டதான் அவர் மகிமைப்படுகிறாராம். அல்லேலூயா. ஆமே, அவர்களால் தூஷிக்கப்படுறீங்க. ஆனால் அவங்க ஒன்று திட்டுறாங்க, இது முகத்தில் போய் மூஞ்சிட்டு போனோமே
ஒரு எதனா இருக்குதா பேர் காதில் மூக்கில் எதனா இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஆ ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமே. ஆனால் அவங்களாலே ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? ஆனால் நீ போடாமல் வரதுனால அவர் என்ன பண்ணுறாரா? மகிமைப்படுறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வந்து மகிமைப்படும். உங்களால் மகிமைப்படணும். நான் சரீரத்தில் மாற்றணும் சொல்லலை, உள்ளத்துலேயும் சொல்கிறேன். உள்ள கருத்தையும் மாற்றணும், உள்ள கருத்தையும் மாற்றணும், உள்ளத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? மாற்ற. அப்போது ஆண்டவர் நம்மளால் என்ன பண்ணோம்? ஆபரணத்தினாலே நம்ம ஆண்டவர்கள் என்ன பண்ணலாம்? மகிமைப்படுத்தணும். ஆமீன். மூன்றாவது ஆகாரத்தினால. எதனால்? அதெல்லாம் அந்த குறிப்புக்குள்ளே இருக்குது. என்னென்ன? ஆடை, ஆபரணம், ஆகாரம். ஆகாரம். அப்போ எதனா சாப்பிடலாம், அதெல்லாம் இருக்குது. இதுனா மாதம் ஆடி ஓடி கூழ் வாங்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, ஆடி மாதத்தில் இங்கே ஊற்றுறாங்களான்னு தெரியல, ஊற்றுவாங்க. ஆமே. வாங்குறாங்க. வாங்குறீங்களா? இல்லை இல்லை இல்லை, ஒருத்தர் சொல்லிட்டான். ஆமே. வாங்கி கொடுத்ததை வாங்கிக்கிறீங்களா? சரி. பாருங்கள், எங்கள் கிராமத்தில் ஒரு அம்மா சர்ச்சுக்கு வர ஆள். அப்போ அந்த அம்மாவை போய் கூழ் வாங்கிக்கிறாங்க. சர்ச்சுக்கு வர ஆள் கூழ் வாங்கிக்கிறாங்க. என்னம்மா கூழ் வாங்கிக்கிறாங்களே அந்த அம்மான்ட்டு நான் இன்னொரு அம்மாவை கேட்டால், அவளுக்கு வாங்கலையா, அவங்க வீட்டுக்காருக்கு வாங்க. ஆமே. அல்லேலூயா. என்னம்மா? அவங்க வீட்டுக்காருக்கு. அவங்க வீட்டுக்காருக்கு வாங்க. அல்லேலூயா. அந்த கூழ்னால தான் ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணான்? இழந்துட்டான். இழந்த போனான். நான் சொன்னேன், 5 ரூபா கொடுத்தா கூழ் கொடுக்க போகிறான். அதை போய் வாங்கி மகனே இல்லாமல் என்ன பண்ணுற, புறக்கணிக்கப்பட்டு ஆஸ்தியே என்ன பண்ணிடுறான்? அவனுக்கு வர ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் இழந்துட்டான். எது? ஒரே ஒரு சொம்பு கூழுக்காக. ஆமே. இன்னைக்கு நம்ம அந்நிய ஆகாரங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதா? ஆசைப்படுறது. ஆமே. நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் கூட ஆண்டவரை நம்ம என்ன பண்ணலாம்? மகிமைப்படுத்தலாம். இதை தான் நம்ம வாசிக்கிறோம் சாதரக் மேஷக் ஆபேத்நேகோவில். அவங்க என்ன பண்ணார்? ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று அவைகளை தள்ளி மரக்கறிகளை பருப்புகளை அவங்க என்ன பண்ணாலாம்? சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. தீட்டான ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது. ஆமே. சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். வர வழியில் பார்த்தா 2-3 கடையில் பண்ணி அறுத்து வச்சுக்கிறாங்க. ஆமே. அல்லேலூயா. நம்ம சாப்பிடக்கூடாது. ஆமே. ஒரு சில சொல்ல நல்ல மெடிசன் மூலத்துக்கு சாப்பிடலாம். எவ்வளோ மெடிசன் எதுல இருக்குது அது மூலத்துக்கு. அல்லேலூயா. ஆமே. பாருங்கள், நம்ம ஆகாரத்தில் உங்களால் தேவன் என்ன பண்ணால் மகிமைப்படணும். ஆமே. பாருங்கள், நம்ம ஆகாரத்தில் கூட தேவன் என்ன பண்ணுறாரா? மகிமைப்படுகிறார். நீங்கள் ஒரு வேளை சாடாமல் இருந்தேன்னா கூட அவர் மகிமைப்படுறார். நீ 40 நாள் கறி சாப்பிடாமல் இருந்தாலும் மகிமைப்படுறாரு. அல்லேலூயா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்லாம், தப்பு இல்லை. அதையும் வருத்தினாலும் கர்த்தர் மகிமைப்படுறாரு. அல்லேலூயா. நாம் என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை எஸ்கேப் ஆகிப்போம். ஆமே. ஆண்டவருக்காக எதை செய்தாலும் அவர் மகிமைப்படுறார். அல்லேலூயா. சின்ன காரியமாக இருந்தாலும் பாருங்க, அவங்க மரக்கறி சாப்பிட்டாங்க, அந்த கறியை விட்டாங்க. ஆண்டவர் அவர் மகிமைப்பட்டாரா? இன்றளவுக்கும் நம்ம பேசுகிறோம். ஆமே. இப்போது உங்களாலே ஆண்டவர் என்ன பண்ணுங்க? மகிமைப்படுத்தணும். ஆடையில், ஆபரணத்தில், ஆகாரத்தில். ஆமே. அவர் உங்களால் என்ன பண்ணோம்? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நாம் நிந்திக்கப்பட்டாலும் இவைகளெல்லாம் நாம் என்ன பண்ணோம்? வெறுக்கணும். ஜிகு ஜிகுன்னு ஆடையை வெறுக்கணும். ஜிகு ஜிகுன்னு கம்பில் என்ன பண்ணா? வெறுக்கணும். ஜிகு ஜிகுன்னு ஆகாரத்தை வெறுக்கணும். ஆமே. அல்லேலூயா. இவையெல்லாம் வெறுத்தா தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? உங்களால் மகிமைப்படுவார். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படும். உங்களால் ஆண்டவர் மகிமைப்படுறாரா? துக்கப்படுறாரா? ஆமே. உங்களால் ஆண்டவர் மகிமைப்படுறாரா? துக்கப்படுறாரு. உங்களே நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் ஆண்டவர் மகிமைப்படுத்துறேன்னா இல்லை ஆண்டவரை
துக்கப்பட்டார்னா. இப்போது உங்களால் ஆண்டவர் மகிமைப்படுவார் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா காணப்படுவீங்க. அல்லேலூயா. கடைசி 5வது குறிப்பு நம்ம வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகொண்டு மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளால் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் சொல்றார். அடுத்தது, அவருடைய பாடுகளுக்கு நீங்க என்ன ஆயிட்டீங்க? பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. 5வது பார்க்கும்போது எப்போது ஆண்டவர் மகிமைப்படுகிறார்னா அவருடைய பாடுகளை நாமன்னா என்ன பங்காளியா என்னும். பங்காளின்னா என்ன? சகோதரனா? சரி, பாடுல சகோதரனா? சரி, பாருங்க, மற்ற கோபுரங்களில் கூப்பிடுறாங்கல்ல, என்ன கூப்பிடுறாங்க? எங்களிடத்தில் என்ன ஆயிடுங்க? கோபுரத்தில் ஜப கோபுரம்னா தான் உங்களுக்கு தெரியும். ஆமே, என்ன சொல்ல? பங்காளி ஆயிடுங்க. அப்படின்னா என்ன? நாங்கள் செய்கிற ஊழியத்துக்கு எங்களுக்கு என்ன பத்தலை? பணம் பத்தலை. நீங்கள் உங்களுடைய பணத்தை கொடுத்து இந்த பணியை செய்ய பங்காளியாக மாட்டுங்க. ஆமே, அல்லேலூயா. அதுக்கு பங்காளி. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு பாடுகளுக்கு பங்காளி. ஆமே, அல்லேலூயா. அது பணிக்கு பங்காளி, இது பாடுகளுக்கு பங்காளி ஆனதனால் அவர் மகிமைப்படுகிறார். கல்லை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? அல்லேலூயா. பாருங்க, பாடுகளுக்கு நம்ம பங்காளியாக மாறிடணும். கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணப்பட்டாரு? பாடுபட்ட. இப்போ நீ பாடுபட முடியுமா? பண்ணோம், பட போகிறோம், சொல்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த பங்காளின்ற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இறந்துட்டா என்ன பண்ணுவாங்க? பங்காளின்னு தான் என்ன பண்ணுவாங்க? என்ன போடுவாங்க? கோணியா? துணியெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆமே, ஏன்னா அவங்க துக்கத்தில் இருக்கிறாங்க. அப்பா இழந்துட்டாரு. அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க? அரிசி, பருப்பு, எல்லாரும் சாவே அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? பங்காளியும் கூட எடுப்பாங்க. ஏன்னா எங்கள் ஒரு பங்கு இருக்கணும். அதே போல் நாமெல்லாம் யாருன்னா கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிங்க. கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். அல்லேலூயா. நீங்கள் பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதுனால அவர் மகிமைப்படுகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். அல்லேலூயா. நீங்கள் நானும் யாருங்க? பாடுகளுக்கு பங்காளி. கிறிஸ்துவின் பாடுகளுக்குன்னாங்க பங்காளிகள். ஆமே, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, பாருங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்றாரு. அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அதை என்ன பண்ணாங்க? இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொல்றார். அடுத்த வசந்த வாசம். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. பாருங்க, அடுத்தபடியாக ரசத்தை எடுத்து, இது என்ன பத? அந்த பாத்திரத்தை ரத்தத்தினால் ஆகிய புதிய அந்த ரசத்தை சொல்றாரு, இது என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும்போதால் நீங்கள் என்ன பண்ணீங்க? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொல்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நீங்க என்ன பண்றீங்க? கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. வசனம் சொல்லு, அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அல்லேலூயா. அவருடைய மரணம் பாடு. அந்த பாடை நாம் என்ன பண்ணுறோம்? தெரிவிக்கிறோம். ஆமே, இதை தான் சொல்கிறாரு, நீங்கள் பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதினால்
அவர் மகிமைப்படுகிறார். கலந்தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லும். அல்லேலூயா. என்ன பாடுபடுறான்? அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறோம்? தெரிவிக்கிறோம். எனக்காய் பாடப்பட்டு அவர் சரீரத்தை கொடுத்தாரு, எனக்காக பாடுபட்டு ரத்தத்தை சிந்தினாரே, என்ன பண்ணுறோம் என்பதை தெரிவிக்கிறோம். இதுதான் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதினால் அவர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பந்தியில் நாம் இணைந்து இருக்கிறோமே, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதினால். இதை யாரும் என்ன பண்ணுவோம்னா, ஏதோ ரசம் கொடுத்தாங்க அப்பம் கொடுத்தாங்கன்னு அபாத்திரமாக புசியாமல் பயபக்தியோடு அவருடைய சரீரம் அவருடைய ரத்தம், ஆமென், இதை நாம் புசிக்கும் போதும் பானம் பண்ணும்போதும் ஒரு பயம் இருக்கணும். ஒரு பயத்தோடு நாம் அனுசரிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மகிமைப்படுகிறார். ஆமென். அவர் பாடுகளை நினைவு கூர்ந்து அவர் பட்ட பாடுகளை மற்றவர்களுக்கு நாம் தெரிவிக்கணும். அல்லேலூயா. எனக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பிக்கப்பட்ட சரீரம், அவருடைய ரத்தம் அப்படின்பதை நாம் என்ன பண்ணணும்? அவர் மரணத்தை நாம் என்ன பண்ணணுங்க? தெரிவிக்கணும். அப்போ தான் உங்களால் அவர் என்ன பண்ணுவாருங்க? மகிமைப்படுவார். இதை முன்னாடி நீங்கள் வாசித்தீங்கன்னா, இதை வீட்டில் சாப்பிட்ற ஒரு உணவு கூட்டமாக உணவு ஃபெஸ்டிவலாக வச்சுக்கூடாது. அல்லேலூயா. நிறைய சபையில் வைக்கிறாங்க உணவு ஃபெஸ்டிவல். ஆமென். அப்படி அல்ல திருவிருந்து. ஆமென். பாருங்க, கர்த்தருடைய பந்தியில் இணைகிற நீங்கள் அவர் பட்ட பாடுகளை நீங்கள் என்ன பண்ணணும்? நினைவு கூர்ந்து அவர் மரணத்தை தெரிவிக்கிறது. ஆமென். அவர் மரணத்தை நாம் என்ன பண்ணுறோம்? தெரிவிக்கிறோம். எனக்காக மரிச்சார், எனக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டார்ன்றதை தெரிவிப்பீர்களானா கர்த்தர் உங்களால் என்ன பண்ணுவார்? மகிமைப்படுவார். அல்லேலூயா. நாளில் கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் உன்னால் ஆண்டவர் மகிமைப்படுறாரா? நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களால் மகிமைப்படுகிறாரா? உங்களால் தூஷிக்கப்படுறாரா? ஆண்டவர் உங்களால் மகிமை பண்ணனா ஆழமான அன்புள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது, முறுமுறுப்பு இல்லாமல் உபசரிக்கிறவர்களாக இருக்கணும். மூன்றாவது, இயேசு மூலியமா உதவிகளை செய்யணும். நான்காவது, கிறிஸ்துவின் நாமத்தினால அவர் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்க போடணும். ஐந்தாவது, அவர் பாடுகளுக்கு நீங்கள் என்னவா மாறணும்? பங்காளியாக மாறணும். ஒரு வேளை ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்து திருவிருந்து இல்லை பங்குபடாமல் பாடுகளில் பங்காளி ஆகாமல் இருந்தீங்கன்னா, சபையில் மட்டும் நான் பங்காளி, ஆனால் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்காளி இல்லைன்னா, நீங்கள் இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்க? உங்களை ஒப்புவிட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அவர் பாடுகளுக்கு நீங்கள் என்னவா மாறுங்க? பங்காளிகளாக மாறுங்க. கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட பேசியிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. இப்போ கிறிஸ்து நம்ம நிமித்தம் என்ன பண்ணணுமா? மகிமைப்படணும். அல்லேலூயா. மகிமைப்படுறாரா இல்லையா? அப்போது தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களால் மகிமைப்படுகிறார். ஆண்டவர் மேலே அன்பு வச்சு நீங்கள் ஊழியர் செய்கிறீங்கன்னா, குடும்பத்தில் உங்கள் மேலே தப்பே இல்லைன்னா, உங்களால் தூஷிக்கப்படுறாருன்னா ஆண்டவர் மகிமைப்படுகிறார். மரியாதை பார்த்து தூதன் என்ன சொன்னா? கிருபை பெற்றவளே கர்த்தர் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்போ மரியாதை அம்மாவுடைய மூலம் என்ன பண்ணார் ஆண்டவர்? ஜனங்களால் நிந்திக்கப்பட்டார், தூஷிக்கப்பட்டார். சொந்த கணவனால் நிந்திக்கப்பட்டார். ஆனால் அதை பார்க்கல, அவங்க பரலோகத்தை பார்த்தாங்க. பரலோகத்தை பார்த்ததுனால தான் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. 29ஆம் தேதி சொன்னவொடனே சிரிப்பு வருது பார். அல்லேலூயா. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டனால்தான் யோசேப்பு பார்த்து போகலாங்க. யாரை பார்த்து போகிறாங்க? ஆமாம். அல்லேலூயா. ஐயா சொன்னார், பாஸ்டர் சொன்னார், ஆடி மாதம்
கூழு, 29ஆம் தேதி பன்னு, பன்னு கூழு, பன்னு கூழு எல்லாம் கூழு கூட நம்மால் வாங்க மாட்டாங்க, பன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க. கேட்டால் பசங்க போய் வாங்கிட்டு வந்துடும். பேர் எங்கே வாங்கிட்டு வந்தால் தெரியாது, சாப்பிட்டு டிவியில் போட்டு. அல்லேலூயா. நான் தான் வாங்கலை, யார் வாங்கிட்டாரா? பையன் வாங்கிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பார்த்தீங்கன்னா 5 குறிப்பு ஞாபகம் இருக்குதா? நல்லா ஆணி அற்ற மாதிரி சொன்னார். அல்லேலூயா. அப்போ இங்கே தேவ மனுஷன் சொல்லும் போது ஒரு வசன ஞாபகம் இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. 3ஆம் வானத்துக்கு அனுப்ப மாட்டேன் உங்களை யாரையும். அல்லேலூயா. ஏன்னா அருமையான குறிப்பை எடுத்து பிட்டு குத்துருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்மளால என்ன ஆகுதான் ஆண்டவர்? அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14. கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இந்த ஒரே ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் தூசிக்கப்படுகிறாரு, மகிமைப்படுகிறாரு. வார்த்தை சொன்னும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இதுவே நல்ல ஆகாரம். ஒரே ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. நான் முடிச்சு கர்த்தருடைய பந்திக்கு போகலாம். 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி 2 சாமுவேல் 16:7 வாசிங்க. சிமேயு அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்திலே ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையிலே ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனாய். சிமேயு சொல்றான், தூஷிக்கிறான். இரத்த பழி கர்த்தர் உன் மகன் மூலம் உங்ககிட்ட கொடுத்துட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தொலைஞ்சு போ, நாசனமா போ. அல்லேலூயா. தூஷிக்கிறான். இதை பார்த்து கொண்டிருந்த ஆசகேல், ஆமென், படைத்தலைவன், தாவீது கூட இருக்கிற படைத்தலைவன் சொல்றா. 9ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானே, நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே. செத்த நாய் என்ன தூஷிக்குது? அல்லேலூயா. ராஜாவை தூஷிக்குது. சிங்கத்தின் வாயை கிழித்து போட்ட ராஜாவை தூஷிக்குது. சில வேளை கர்த்தர் அப்படி நடத்துவார். நீங்க பலசாலியா இருப்பீங்க, ஆனா முன்னாடி இருக்குது பலவீனமா இருக்கும். பேச வைப்பாரு. ஆனா ஏன் தெரியுமா? உங்களால மகிமைப்பட போகிறார். உங்களால மகிமைப்பட போகிறார். கூட இருக்கணும். ரத்தம் கொதிக்குது. ஒரு தலையை முறுக்கிட்டானான்னு கேட்குறான். அல்லேலூயா. தாவீதை விட்டு இப்படி ஈடுனாருன்னா பண்ணியிருப்பாரு, அப்படி முறுக்கி போட்டிருப்பார். நான் தாவீது சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கு என்ன? நான் என்னை தூஷிக்கட்டும். கவனிங்க, அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? கர்த்தர் சொல்ல வச்சுக்கிறாரு. நான் போகும்போது அவன் தூஷிக்கணும்னு வச்சிருக்கிறாரு. இதனால கர்த்தர் மகிமைப்பட போகிறார். இன்னைக்கு இப்படி இந்த அனுபவம் உங்களுக்குள்ள வருதா? தேவ மனுஷன் சொன்ன அனுபவம் நமக்குள்ள இருக்குதா? அல்லேலூயா. யார் என்ன திட்டக்கூடாது, யார் என்ன பகைக்க கூடாது, ஆண்டவர் அனுமதிப்பாரு. ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். உனக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறார். உனக்கு ஒரு மகிமை வச்சிருக்கிறாரு. அது ஒருவனும் பூட்ட முடியாது. அது ஒருவனை திறக்க முடியாது. நீ இன்னும் வல்லமையா நீ எழும்ப போற. அல்லேலூயா. இதெல்லாம் நீ என்ன பண்ணுவ? சிறகடிச்சு எழும்புறதுக்கு தான் இதை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. 12ஆம் வசனத்தை வாசி முடிக்கலாம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார். அல்லேலூயா. சொல்றேன், கிறிஸ்தவ ஜீவி என்பது பஞ்சு மெத்தையில நடக்குது இல்ல, முள்ளுல நடக்கிறது. உன் கண்ணில் கண்ணீர் வரும்போது நீ மகிமையை பார்ப்ப.
வானத்தை அண்ணாந்து பார்ப்ப, வானம் திறக்கப்பட்டுகிற அனுபவத்தை பார்ப்ப. ரபாலா சகலா துரபக ஸ்தேவானை கல்லெறிந்து அடிக்கிறார்கள், ரத்தம் ஊத்துது, ஆவியில நிறைஞ்சு அண்ணாந்து பார்க்கிறான், வானம் திறக்கப்படுகிறது. இந்த அனுபவம் வேணுமா? யாருமே பேசக்கூடாது, வரவேற்பு இருக்கணும், கனம் இருக்கணும். நீ அதே இடத்துல தான் இருப்ப, அதே தெருவில் தான் இருப்ப, அதே எல்லையில தான் இருப்ப. உன்னால வெளியே எழும்ப முடியாது. உன் காலை உன்னை நன்மை செஞ்ச இடத்துல உனக்கு தீமை வரும், அவமானம் வரும். ஆனா கர்த்தர் அதை பார்க்கிறார். எந்த சிமை தூசித்தானோ அதே சிமை சொன்னான், தூசித்தன் தான்பா கர்த்தர் ராஜ்ய பார்த்து உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவ ஆழமான அன்பு. சொன்னதே ஊழியக்கார் சொன்னது போல ஆழமான அன்பு. மேலான அன்புல கர்த்தர் மகிமைப்பட மாட்டாரு, ஆழமான அன்பு. வேலை திருப்பந்து